அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழிச்சு லாங் வீடியோ நம்ம சேனலில் வருது. ஸோ சில காரணத்தினால நான் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இனி நம்ம சேனலில் அடிக்கடி இந்த மாதிரியான லாங் vlogs அண்ட் தென் ரெசிபீஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் vlog ஷூட் பண்ண டே வந்து பார்த்திங்கன்னா, மொஹரம் 9 நைட்டுக்கு நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கும் நோன்பு வச்சுருந்தேன். மறுநாளும் நோன்பு வைக்கணும். அதனால வந்து சஹருக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம், சூப்பராக காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார், கூட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ரோஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ஸ் வச்சுருந்தேன். அதை வச்சு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூண்டு பல், வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, அது கூடவே பச்சை மிளகா, கழுவி வச்சுருந்த பருப்பு, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி, மஞ்சள் தூள், பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா லிட் போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த உடனே சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு. அடுத்து தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்காக பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நிறையா பேர் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது யாருக்குமே. ஸோ தேங்காய் பால் ஃப்ளேவர் பிடிக்கும், ஆனால் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணும் அப்படின்றதுனால நான் வந்து நெய் தான் சேர்ப்பேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து நெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்குள்ளே அவ்வளோ நெய் இருந்தது. ஸோ அதனால் குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்குது. அது மேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் மெல்ட் பண்ணி நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். அது கூடவே ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ், அப்புறம் இந்த பிரியாணி, இதுக்கெலாம் வந்து வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். கூட பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து நமக்கு வந்து ரெட்டிஷ் ஆகிடும். ஸோ அதனால் தக்காளி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால். நான் வந்து நார்மல் நம்ம சிவாஜி பிராண்ட் ரைஸ் இருக்குது இல்லையா, பொன்னி அரிசியில் சாப்பாடு தினமும் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு 2.5 கப் தண்ணி வைக்கணும். அதனால் நான் 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் பாலும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 5 கப்பில் 1 கப் வந்து தேங்காய் பால் இருக்கணும், 4 கப் நார்மல் தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ஸோ தண்ணி நல்லா ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மூடி அது வந்து கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்க போகிறோம். இப்போ இன்னொரு குக்கரில் நான் வந்து மட்டன் சாப்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நம்ம இந்த குக்கரை வந்து லிட் போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. நார்மலாக இந்த சாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, எலசாக இருக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் வாங்குகிற மீட்டை பொறுத்து இருக்குது. ஸோ நான் இப்போ வாஷ் பண்ணி போட்டது ரொம்ப எலசாக இருந்தது. ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே, அதாவது ஒரு 75% வந்து அந்த மீட் குக்காக இருந்தால் போதும். ஸோ அப்போ நம்ம எடுத்துடணும். மீன்வாயில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் வந்து அரிசியும் போட்டு அதை தம் விட்டுட்ருக்கேன். சாம்பாருக்கு பருப்பும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. கூடவே வந்து மசாலா போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருந்தோ அதை போட்டுட்டேன்.
சூப்பராக எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. நான் வந்து மட்டன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. எனக்கு என்னமோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பருப்பில் போட்ட காயுமே வெந்துருச்சு. இப்போது மட்டன் ரோஸ்ட் பண்ணுறது அண்ட் தென் சாம்பார் தாளிக்கிறது இதெல்லாம் வந்து நான் சஹருக்கு தான் எந்திரிச்சு பண்ண போகிறேன். ஒரு 3:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு தஹஜ்ஜத்லாம் தொழுது முடிச்சுட்டு ஒரு 3:45 கிட்ட நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா எண்ணெய் விட்டுட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மட்டனில் தண்ணி இருந்தது, அதை வற்ற விட்டுட்டு நான் தொழுக போயிட்டேன். ஸோ அதனால் அதை நான் ஷூட் பண்ண முடியலை. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த மட்டன் சாப்ஸ் ரோஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிப்பும் கொடுத்துட்டே இருந்தேன். மேலே கொஞ்சம் இந்த கறி லீஃப் கொத்தமல்லி போட்டோன்னா நல்ல ஒரு அரோமா இருக்கும் இந்த மட்டனுக்கு. தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடியாக இருந்தது. நார்மலாக நம்ம பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, நார்மல் பச்சை அரிசி இதிலெல்லாம் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசியில் தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அது கூட இந்த ஃபிஷ் குழம்பு, சாம்பார் இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சஹர் அன்னைக்கு டீயோடு நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். உங்கள் வீட்டில் சஹருக்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்ல ஒரு சன்னி டேயாக இருந்தது. ஒரு 10 o'clock எழுந்திரிச்சாச்சு. வேலைக்காரமாகவும் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. கிச்சன்லாம் நீட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் லன்ச் குக் பண்ணுற வேலை எதுவும் இல்லை, எல்லாருமே நோன்பு. நௌரி மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு எஸ்டர்டே நைட் ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் பால் சாதம் அதுவே வச்சு அவளுக்கு நான் ஆஃப்டர்நூன் கொடுத்துட்டேன். அண்ட் தென் இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். ஸோ நோம்பு கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நோம்பு கஞ்சி ரெசிபி வந்து ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான ஒரு ஃபில்லிங் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆல்வெள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து குக்கரில் வேக போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட்டும் ஆனியனும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். தென் குக் பண்ண ஆல்வெள்ளி கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா மசிச்சு நம்ம வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் விட்டுட்ருக்கேன் நோம்பு கஞ்சிக்கு. இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ்க்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா இந்த ஹேசல்நட் அண்ட் சாக்லேட் இந்த ஃப்ளேவரில் மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் நன்னாரி சர்பத் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சமோசா ஷீட் வந்து இருந்தது, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சமாக வந்து முந்தின நாள் நைட்டு வந்து டின்னருக்கு கீமா கிரேவியும் சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த கீமா கிரேவி கொஞ்சமாக இருந்தது. நம்ம இந்த ஆல்வெள்ளி கிழங்கு மசியல் செஞ்சோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து இந்த கீமாவோட மிக்ஸ் பண்ணி சமோசாவில் ஃபில் பண்ணி நான் வந்து சமோசா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதாவது உருளைக்கிழங்குக்கு சப்ஸ்டியூட்டாக நான் வந்து இந்த ஆல்வெள்ளி கிழங்கு வந்து யூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு சமோசா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். ஸோ சமோசா மட்டும் இல்லை, நான் வந்து அந்த ஃபில்லிங் வச்சு ஒரு போண்டாவும் நான் பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் வந்து இந்த ஆல்வெள்ளி கிழங்கு மசாலா வந்து நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு பஜ்ஜி மிக்ஸில் வந்து டிப் பண்ணி நான் போண்டாவாக போட்டு அன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன்னும் சொல்லலாம். ஸோ உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆல்வெள்ளி கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்வெள்ளி கிழங்கு வந்து குட்டீஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது, பசங்க சாப்பிட மாட்டுறாங்க, ஆனால் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இப்போலாம் சென்னையில் தினமுமே தூறிகிட்டே இருக்குது மழை. ஸோ ஈவினிங்கில் ஏதாவது டீயோட சூடாக பக்கோடா, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆழ்வள்ளிக்கிழங்கு போண்டா வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே நான் சமோசாவும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமோசா ஃப்ரை பண்ணும்போது எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் நிறையா குடிக்காது. அண்ட் தென் வந்துட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற சமோசா மாதிரி நமக்கு வரும். ஸோ நான் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வள்ளிக்கிழங்கு மிக்சர் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஆழ்வள்ளிக்கிழங்கு மிக்சரில் நீங்கள் வந்து கீமா மசாலா அப்புறம் சிக்கன் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியோ தனியாக மெசேஜ் பண்ணியோ ஏன் சிஸ்டர் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, உங்கள் வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பக்ரீத் vlog வந்து கேட்டிருந்தீங்க. பக்ரீத் vlog நான் எடுக்கவே இல்லை, சாரி. அண்ட் தென் வந்துட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய மெசேஜஸ். அதெல்லாம் படிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது நாள் வரையும் நான் என்ன நினைப்பேன்னா, ஏதோ நம்ம வீட்டில் இருக்கோம், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி vlogs போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருக்கும் போது நீங்களாம் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னமோ நம்ம செஞ்சுருக்கோம், ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அல்ஹம்துலில்லா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆப்பிள், மாதுளம்பழம், அந்த நாவல் பழம். இப்போது நல்லா சென்னையில் நாவல் பழம் சீசனாக நல்லா இருக்குது. ஸோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெல்த்துக்கு. நிறைய வீடியோஸ் நானுமே பார்த்துட்டே வரேன். ஸோ கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருந்தது அன்றைக்கி இஃப்தார். நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் பெருசான எதுவும் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை. அவ்வளோதான். ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி vlog இது இங்கே முடியுது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் vlogோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.